පසුගිය ජනාධිපති සහ පාර්ලිමේන්තු මැතිවරණයේ මේ ජනතාව දෙවරක්ම ரவட்டீவர் லக்குனா இந்த அக்குணை மக்களுடைய எதிர்பார்ப்பானது நிச்சயமாக ஒரு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை உள்வாங்கிய ஒரு பிரதேச சபை அமைய வேண்டும் என்ற வகையிலே මෙවර මේ මැතිවර සඳහා අපි ඉතාමත්ම දක්ෂ ඒ වගේම බලපුරුදු දේශපාලනය සම්බන්ධ හොඳ පුළු අවබෝධයක් තියෙන කණ්ඩායම් තමයි අපි ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. අපිට ලොකු විශ්වාසයක් තියෙනවා මේ මැතිවරණයේදී මේ ප්‍රාදේශ සභා තුනම අපි විශිෂ්ට ජයග්‍රහණයක් ලබා ගන්න පුළුවන් වෙයි කියන විශ්වාසය අපි තුල තියෙනවා. විශේෂයෙන්ම පසුගිය ජනාධිපති සහ පාර්ලිමේන්තු මැතිවරණයේ මේ ජනතාව දෙවරක්ම රැවටීමට ලක් වුණා. නමුත් අපි දන්නවා මේවර මේ පුංචි ඡන්දයේදී අනිවාර්යයෙන්ම ජනතාව මේ පසුගිය කාලේ වගේ රැවටීම් වලට අහු වෙන්නේ නැති බව අපිට ලොකු විශ්වාසයක් තියෙනවා. මේ පසුගිය කාලේ මේ ආණ්ඩුව වේදිකාවල බෙහෙන් දෙමින් කියපු කිසිම දෙයක් ඉෂ්ට නොවිල් නිසා අද ජනතාව ඉතාමත් පැහැදිලි. கடந்த பொதுத் தேர்தலை பொறுத்த மட்டிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்டாலும் அக்குணையுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அதே போன்று பொதுமக்களுடைய ஒரு பெரிய ஒரு தேவை இருந்தது. நான் முன்னாள் அமைச்சர் ஹலீம் அவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது. அந்த வகையிலே மக்களுக்கு உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு உள்ளூராட்சி சேவையை பெற்றுத்தர நோக்கத்தில் தான் நாங்கள் அனைவரும் உண்மையிலே கட்சி பேதங்களை மறந்து என்று நான் நினைக்கின்றேன். முன்னாள் அமைச்சர் ஹலீம் அவர்களை விட்டு சென்ற எத்தனையோ பேர் இன்று உண்மையிலே அவரை சுற்றி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அக்குணையை பொறுத்த மட்டிலே நாங்கள் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தி மூலமாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை நாங்கள் நிறுவித்தரத்தான் இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அக்குணையை பொறுத்த மட்டிலே மிக தெளிவாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்று அக்குணை மக்களுடைய எதிர்பார்ப்பானது நிச்சயமாக ஒரு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை உள்வாங்கிய ஒரு பிரதேச சபை அமைய வேண்டும் என்ற வகையிலே அண்ணல் அமைச்சர் ஹலீம் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகச் சிறந்த குழு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள